வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் கட்சி பேதங்கள் கடந்து மாவீரர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு. சாட்டி மாவீர துயிலும் இல்லத்தில் ஈகை சுடரேற்றலுடன் ஆரம்பமானது மாவீரர் வாரம். வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தலாம். அணையமுள்ள சஞ்சீவ படுகொலையின் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. போலி நகையை அடகு வைக்கச் சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவன் பாம்பு கடிக்கு இலக்கு. தொடர்பென விரிவான செய்திகள். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு வியாழக்கிழமை காலை 9:30 மணியளவில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. மாவீரர் வாரத்தை முன்னிட்டு பிரதேச சபையின் அமர்வு ஆரம்பிக்க முன்னதாக சபா மண்டபம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் மண்ணுக்காய் உயர்நீத்த மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் சுடரேற்றி 1 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மாவீரர்களின் நினைவாக கார்த்திகை பூவை தாங்கிய உருவப்படத்துக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் கட்சி பீதங்கள் கடந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிருதன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தேச விடுதலைக்காய் போராடி மடிந்த வீர மறவர்களை நினைவு கூறும் தமிழ் தேசிய மாவீர வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்றைய வீரனை சாட்டி மாவீர துயிலும் இல்லத்தில் இடம்பெற்றது. சாட்டி மாவீர துயிலும் இல்லத்தின் தீவக நியமேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இன்று ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த மாவீர வாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி மாலை 6 மணிகளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ளது. இதனிடையே நாளை காலை 9:30 மணிக்கு தீவகத்தில் வாழ்கின்ற மாவீரர்களின் உறவுகள் மதிப்பளிக்கப்பட்டு கௌரவம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. ஊர்காவல்துறை பிரதேச சபையின் பொது விளையாட்டரங்கின் திறந்த வெளியரங்கில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்துள்ளனர். அரச வங்கி ஒன்றில் போலி நகையினை அடகு வைக்கச் சென்ற சந்தேக நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்தனர். கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட குறித்த அரச வங்கி நிர்வாகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றது. இதன்பொழுது போலி நகையை வங்கிக்கு அடகு வைப்பதற்கு வருகை தந்த நபரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த வங்கியின் ஊழியர் முகாமையாளருக்கு அறிவித்தார். இந்நிலையில் உடனடியாக செயற்பட்ட குறித்த வங்கியின் முகாமையாளர் கல்முனை தலைமையக போலீசாருக்கு அறிவித்ததோடு சந்தேக நபரை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வங்கி அட்டையினூடாக பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. கொட்டாவையில் அமைந்துள்ள மகம்புர பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அட்டை கட்டண முறை நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழீழ விடுதலை புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்துள்ளது. இதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டார். இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதற்கான சான்று பத்திரம் கையளிக்கப்பட்டதோடு கொடியும் உத்தியோகபூர்வமாக ஏற்றி வைக்கப்பட்டது. இதேவேளை மேயர் பேட்ரிக் பிரவுன் அங்கீகரித்து வழங்கிய அறிவிப்பில் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி அன்று உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் புலிக்கொடி தினத்தை நினைவு கூறுகின்றனர். இந்த நாள் ஈழத்தமிழ் தேசத்தின் கூட்டு அடையாளத்தையும் 1930களில் இருந்து தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிரான அவர்களின் தொடர்ச்சியான எதிர்பார்ப்பையும் குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று தற்போது உருவாகியுள்ளது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அவர் வெளியிட்ட ஊடக செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு 8 வயது குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கண்டி தலதா மாளிகையில் 21ஆம் தேதி அதிகாலை இடம்பெற்ற பூஜையில் கலந்து கொண்டு எரமுலவில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் கட்டுக்கஸ்தோட்டை கிளங்கவோ பகுதியில் எதிர் திசையில் கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இதையடுத்து இவர்கள் கண்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் எரமுல்ல மந்த அணுவர வட்கும்புறவைச் சேர்ந்த கல்யாணி ஏசுந்தரா என்ற 45 வயது மறிக்கத்தக்க பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்ற ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது. இந்த துயர் சம்பவம் நேற்று யாழ்ப்பாண இளவாலை பகுதியில் இடம்பெற்றது. இளவாலை பகுதியைச் சேர்ந்த 9 மாத ஆண் குழந்தையே உயிரிழந்துள்ளது.
கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த குழந்தைகளில் இரட்டை குழந்தையில் பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தது. இந்நிலையில் ஆண் குழந்தைக்கு நேற்று அதிகாலை திடீரென்று வாந்தி ஏற்பட்டதை அடுத்து குழந்தை மயக்கமடைந்தது. உடனடியாக குழந்தை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருந்தார். பெண்ணொருவர் மீதும் அவரின் 16 வயது மகன் மீதும் அசித் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு அயகம காவல்துறை பிரிவின் கொலம்பிவ பிரதேசத்தில் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இந்த அசித் தாக்குதல் இடம்பெற்றதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அசித் தாக்குதலால் பலத்த காயமடைந்த தாயினையும் மகனையும் காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு சென்று அயகம வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதன்போது கொலம்பிவ கவரகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதான தாய் உயிரிழந்தார். அயலவர்கள் குழு ஒன்றுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாக இந்த குற்றம் இடம்பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரிதாரையில் வைக்கப்பட்டதோடு சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு அயகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. சம்பவத்தின் பொழுது 56 வயதான 4 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்தார். உயிரிழந்த நபர் நேற்று மாலை புன்னாலை கட்டுவனில் உள்ள கள்ளுத்தவரணி ஒன்றுக்கு சென்றார். இந்நிலையில் கள்ளுத்தவரணியில் அவர் இருந்தபோது இளைஞர்கள் 2 குறித்த குடும்பஸ்தரை தாறுமாறாக தாக்கியுள்ளனர். இதனால் காயமடைந்த குடும்பஸ்தர் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை எழுதச் சென்ற மாணவன் ஒருவன் பாம்பு கடிக்கு இலக்கான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பரீட்சை எழுத துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் ஒருவன் துவிச்சக்கர வண்டியை நிறுத்துவதற்கு நிறுத்தும் இடத்துக்கு சென்றபோது அந்த இடத்தில் பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளார். பாம்பு கடிக்கு இலக்கான மாணவனை உடனடியாக வடமராட்சி வலய கல்வி மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நோயாளி காவு வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது குறித்த மாணவனை ஹார்ட்லி கல்லூரியில் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனாலும் நோயாளி காவு வண்டி வைத்தியசாலையின் வைத்தியர்கள் போன்றவர்களின் முழுமையான மருத்துவ கண்காணிப்புடன் குறித்த மாணவன் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்பொழுது கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் இதுவரை முன்னெடுத்த விசாரணை தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்தனர். வேறு சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ஜுபன் பிரதீப் குமார் என்ற சந்தேக நபரை இந்த வழக்கில் 35வது சந்தேக நபராக பெயரிட அனுமதி வழங்குமாறு குறித்த அதிகாரி நீதிமன்றில் கோரினார். இதற்கு அனுமதி வழங்கிய நீதிவான் அடுத்த தவணையின் போது குறித்த சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் சமர்ப்பணங்களை முன்வைத்த கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரி இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 2 சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விளக்கமறியலில் உள்ள மற்றொரு சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தில் கோரிய நிலையில் அதற்கு நீதிவான் அனுமதி வழங்கியுள்ளார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.